அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக பிஜிடிஆர்பி எழுதுகிறவங்களுக்கு அந்த ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு உண்டான 8வது யூனிட்டுக்கான ஒரு 100 கொஷின். இது வந்து ஜிகேங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸாக பிஜிடிஆர்பிக்கு எழுதுகிறவங்களுக்கு உண்டான 8th யூனிட்டுக்கு உண்டான ஒரு 100 கொஷின்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 2 யூனிட் இருக்குது, 10 யூனிட் முடிக்கிறதுக்கு. இந்த 2 யூனிட்டுமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். இதோட வந்து பார்த்திங்கன்னா ஜிகே முடிஞ்சிடும். ஏற்கனவே சைக்காலஜி ஒரு 10 யூனிட்டுக்கு நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு நோட்ஸும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த இது உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே டெலகிராம் லிங்க்கில் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்டுறோம். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஷார்ட் டைம் தான், இன்னும் 10 டேஸ் தான், கரெக்டாக உங்களுக்கு 10 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு இன்னையிலேருந்து ஒரு 10 டேஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். வாங்க கொஷின்ஸ் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டாபிக் வைஸாக தான் இருக்குது. அந்த யூனிட்டில் வந்து என்னென்ன இருக்கோ அதிலேருந்து கண்டென்ட் வந்து ஒரு 4-5 கொஷின், ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு 5-5 கொஷின் எடுத்து உங்களுக்கு வந்து 100 கொஷின்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் சமீபத்திய கண்டுபிடிப்புகள், இந்த டாப்பிக்கில் இருக்கிற கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 1, சமீபத்திய ஆண்டுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புதுமையான ஆற்றல் சேமிப்பு தொழில்நுட்பம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திடநிலை பேட்டரிகள், சாலிட் ஸ்டேட் பேட்டரிஸ். இதான் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்திய ஆண்டுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புதுமையான ஆற்றல் சேமிப்பு தொழில்நுட்பம். அடுத்து, கேன்சர் சிகிச்சையில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்பம். கேன்சர் சிகிச்சையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனோதெரபி அப்படிங்கிறதான் கேன்சர் சிகிச்சையில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்பம். அடுத்த கொஷின், செயற்கை நுண்ணறிவு ஏஐ துறையில் சமீபத்திய முன்னேற்றங்களில் ஒன்று எது? ஜென்ரேட்டிவ் ஏஐ மாதிரிகள், ஜென்ரேட்டிவ் ஏஐ மாடல்ஸ். அடுத்த கொஷின், மனித உறுப்புகளை 3D பிரிண்டிங் மூலம் உருவாக்கும் தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன? பயோ பிரிண்டிங். அடுத்து 5வது கொஷின், காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட உதவும் ஒரு புதுமையான தொழில்நுட்பம் எது? கார்பன் பிடிப்பு மற்றும் சேமிப்பு, CCS, கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பத்தின் சுதேசமயமாக்கல் என்பது எதை குறிக்கிறது? உள்நாட்டிலேயே தொழில்நுட்பத்தை உருவாக்கி உற்பத்தி செய்தல். சுதேசி அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்நாட்டிலே உற்பத்தி செஞ்சு அதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அங்கேயே உற்பத்தி செய்தல். இதுதான் ஏற்கனவே சுதேசி அப்படிங்கிறது நம்ம நாட்டு பொருளை நம்மளே வாங்கணும் அப்படின்னு சுதேசி இயக்கம் இருந்தது. அதனால் சுதேசமயமாக்கல் என்பது உள்நாட்டிலே தொழில்நுட்பத்தை உருவாக்கி உற்பத்தி செய்தல். ஆப்ஷன் பி. அடுத்து, இந்தியாவில் பாதுகாப்பு துறையில் சுதேசமயமாக்கலின் ஒரு முக்கிய உதாரணம் அர்ஜுன் முக்கிய போர் டேங்கிகள், அர்ஜுன் மெயின் பேட்டில் டேங்க். இந்த அர்ஜுன் முக்கிய போர் டேங்க் தான் பார்த்திங்கன்னா டேங்கிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பாதுகாப்பு துறையில் சுதேசமயமாக்கலின் ஒரு முக்கிய உதாரணம். அடுத்து 8வது கொஷின், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ சுதேசமயமாக்கலுக்கு ஒரு முக்கிய உதாரணம். அதன் முதன்மையான சாதனை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன். அடுத்த கொஷின், புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதில் இந்திய அரசின் மேக் இன் இந்தியா முன்முயற்சியின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பது மற்றும் இறக்குமதியை குறைப்பது. அடுத்த கொஷின், உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் விமானம் தாங்கி கப்பலின் பெயர் என்ன? INS விக்ராந்த். உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் விமானம் தாங்கி கப்பலின் பெயர் INS விக்ராந்த். அடுத்த கொஷின், இந்தியாவின் ஏவுகணை மனிதன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது மிசைல் மேன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் APJ அப்துல் கலாம். ஒளிச்சிதறல் பற்றிய தனது பணிக்காக நோபல் பரிசு பெற்ற இந்திய விஞ்ஞானி சர் CV ராமன். இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தை என்று கருதப்படுபவர் ஹோமி ஜஹங்கீர் பாபா. அதான் பார்த்திங்கன்னா ஹோமி ஜே பாபா. இந்தியாவின் பசுமை புரட்சியின் சிற்பி என்று புகழப்படுபவர் MS சுவாமிநாதன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பசுமை புரட்சியின் சிற்பி என்று புகழப்படுகிறார்.
இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் விக்ரம் சாராபாய். வானியல் துறையில் சந்திரசேகர் எல்லை என்ற கோட்பாட்டிற்காக அறியப்பட்ட இந்திய வம்சாவளி விஞ்ஞானி யார்? சுப்பிரமணியன் சந்திரசேகர். செயற்கை ஜீன் தொகுப்பு பணிக்காக நோபல் பரிசு பெற்ற இந்திய வம்சாவளி விஞ்ஞானி யார்? ஹர்கோவிந்த் குரானா. ரைபோசோம் அமைப்பு பற்றிய ஆய்வுக்காக நோபல் பரிசு பெற்ற இந்திய வம்சாவளி விஞ்ஞானி யார்? வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன். ரேடியோ மற்றும் மைக்ரோவேவ் ஆப்டிக்ஸ் பற்றிய ஆராய்ச்சிக்காக அறியப்பட்ட இந்திய விஞ்ஞானி யார்? ஜெகதீஷ் சந்திர போஸ். 20வது கொஸ்டின். போஸ்-ஐன்ஸ்டீன் காண்டன்சேட் கோட்பாட்டில் முக்கிய பங்காற்றிய இந்திய இயற்பியலாளர் யார்? சத்யேந்திரநாத் போஸ். அடுத்த டாபிக் 21வது கொஸ்டின். தகவல் தொழில்நுட்பத்தில் கிளவுட் கம்ப்யூட்டிங், இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் என்பதன் முக்கிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்பொருளை வாங்கும் செலவை குறைத்தல், ரெடியூசிங் ஹார்ட்வேர் ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட். இந்த ஹார்ட்வேர் வாங்குறத குறைக்கிறது தான் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட முக்கிய நன்மை. அடுத்து, பிக் டேட்டா பாதுகாப்பு மூலம் ஒரு நிறுவனத்திற்கு கிடைக்கும் முக்கிய பலன் என்ன? வாடிக்கையாளர் நடத்தை மற்றும் சந்தை போக்குகள் பற்றிய நுண்ணறிவுகளை பெறுதல். அடுத்து, தகவல் தொழில்நுட்பத்தில் சைபர் செக்யூரிட்டி எதற்கு மிகவும் அவசியம்? டிஜிட்டல் தரவு மற்றும் அமைப்புகளை அங்கீகரிக்கப்படாத அணுகலில் இருந்து பாதுகாப்பதற்காக. அடுத்து, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடி என்பது எதை குறிக்கிறது? உடல் ரீதியான சாதனங்களை இணையத்துடன் இணைத்து தரவை பரிமாறிக்கொள்ளும் ஒரு நெட்வொர்க். அடுத்த கொஸ்டின். ஏஐ மற்றும் மெஷின் லேர்னிங் பயன்பாடு ஐடி துறையில் எந்த அம்சத்தில் புரட்சியை ஏற்படுத்துகிறது? தானியங்கி முடிவெடுத்தல் மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட அனுபவங்கள். அடுத்த டாபிக். விண்வெளி துறையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. இதில் பார்த்தீங்கன்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ நிலவுக்கு அனுப்பிய முதல் வெற்றிகரமான மிஷனின் பெயர் என்ன? சந்திராயன் 1. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் முக்கியமாக எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன? வானிலை முன்னறிவிப்பு, பேரிடர் மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு. ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்பது விண்வெளி தொழில்நுட்பத்தின் ஒரு பயன்பாடாகும். இது எதற்கு உதவுகிறது? துல்லியமான இருப்பிடத்தை கண்டறிய. இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிறது நம்ம துல்லியமாக எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஜிபிஎஸ். அடுத்த கொஸ்டின். இந்தியாவின் முதல் சூரிய ஆய்வு மிஷன், சோலார் மிஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா L1 தான் ஃபஸ்ட்டு சோலார் மிஷன். இந்தியாவோட ஃபஸ்ட்டு சோலார் மிஷன் ஆதித்யா L1. விண்வெளி தொழில்நுட்பத்தில் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்கள் எவ்வாறு முக்கிய பங்காற்றுகின்றன? நீண்ட தூர தொலைபேசி, இணையம் மற்றும் தொலைக்காட்சி சேவைகளை வழங்க. அடுத்த கொஸ்டின். கணினி அறிவியலில் குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்பதன் அடிப்படை என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்டுகளுக்கு பதிலாக குபிட்டுகளை பயன்படுத்தி கணக்கீடுகளை செய்வது. இந்த பிட்டுகளை பயன்படுத்துகிறாங்க. பிட்டுகளுக்கு பதிலாக இந்த கியூபிட் அப்படிங்கிற அதை பயன்படுத்தி கணக்கீடுகளை செய்கிறது. யூஸிங் குபிட் இன்ஸ்டெட் ஆஃப் பிட்ஸ். இதுக்கு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட அடிப்படை நோக்கம். அடுத்த கொஸ்டின். செயற்கை நுண்ணறிவு ஏஐ கணினிகளில் எந்த அம்சத்தை அதிகம் மேம்படுத்துகிறது? மனிதர்களைப் போலவே கற்றல், பகுப்பாய்வு மற்றும் முடிவெடுக்கும் திறனை வழங்குகிறது. வழங்குவதுதான் இந்த செயற்கை நுண்ணறிவானது கணினிகளில் இந்த அம்சத்தை பெற்றிருக்கிறது. அடுத்த கொஸ்டின். மெஷின் லேர்னிங் கணினிகளுக்கு எவ்வாறு உதவுகிறது? வெளிப்படையாக நிரல் செய்யப்படாமல் தரவுகளிலிருந்து கற்றுக்கொண்டு மேம்பட.
டு லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் ஃப்ரம் டேட்டா வித்தவுட் பீயிங் எக்ஸ்பிளிசிட்டி ப்ரோக்ராம்டு. அடுத்து பிளாக் செயின் தொழில்நுட்பம். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி என்பது கணினி துறையில் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? பாதுகாப்பான மற்றும் வெளிப்படையான டிஜிட்டல் பரிவர்த்தனை பதிவுகளை உருவாக்க. 35வது கொஷின், கணினி நெட்வொர்க்குகளில் ஃபயர்வால்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கீகரிக்கப்படாத அணுகலில் இருந்து ஒரு நெட்வொர்க்கை பாதுகாக்க. இந்த ஃபயர்வால் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்படாத ஒரு அணுகல், ஏதாவது ஒரு நெட்வொர்க்கில் வந்து அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸில் இருந்து நெட்வொர்க்கை வந்து பாதுகாப்பதற்காக ஃபயர்வால் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த கொஷின், ரோபோட்டிக்ஸ் துறையில் தானியங்கி செயல்முறைகள் ஆட்டோமேஷன் என்பதன் முக்கிய நோக்கம் என்ன? திரும்ப திரும்ப செய்யப்படும் மற்றும் ஆபத்தான பணிகளை திறம்பட செய்ய ரோபோக்களை பயன்படுத்துவது. அடுத்து 37வது கொஷின், மருத்துவத்துறையில் ரோபோக்களின் ஒரு முக்கிய பயன்பாடு என்ன? துல்லியமான அறுவை சிகிச்சைகளை செய்ய உதவுதல். உற்பத்தி துறையில் ரோபோக்களின் முக்கிய பங்கு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ரோபோவின் முக்கிய பண்பு மருத்துவத்துறையில் வந்து துல்லியமான அறுவை சிகிச்சை செய்ய. அதே மாதிரி உற்பத்தி துறையில் வந்து பார்த்திங்கன்னா ரோபோக்களின் முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி, வெல்டிங் மற்றும் தரக்கட்டுப்பாடு போன்ற பணிகளை செய்வது. அடுத்து ரோபோட்டிக்ஸ் செயற்கை நுண்ணறிவு எவ்வாறு உதவுகிறது? ரோபோக்களை சுயமாக கற்றுக்கொள்ளவும் சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கு ஏற்ப முடிவெடுக்கவும். 40வது கொஷின், ஆபத்தான சூழல்களில் உதாரணமாக கதிர்வீச்சு, வெடிகுண்டு அகற்றுதல் ரோபோக்கள் ஏன் பயன்படுத்தப்படுகின்றன? மனிதர்கள் செய்ய முடியாத அல்லது ஆபத்தான பணிகளை செய்வதற்காக ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து பொது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சம்பந்தமான கேள்விகள். அமெரிக்காவில் நாசா மற்றும் இந்தியாவின் இஸ்ரோ இணைந்து உருவாக்கும் ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எது? நம்ம அமெரிக்காவோட இஸ்ரோ நாசாவும் நம்ம இந்தியாவோட இஸ்ரோ ரெண்டும் பார்த்திங்கன்னா நாசா இஸ்ரோ ரெண்டுமே வந்து இணைந்து உருவாக்கும் ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா நிசார், NISAR நிசார் செயற்கைக்கோள். இந்தியாவின் சொந்த பிராந்திய வழி செலுத்துதல் அமைப்பு ரீஜனல் நேவிகேஷன் சிஸ்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவிசி, NAVC அதாவது நாவிசி. 43வது கொஷின், கணினி மென்பொருளை இலவசமாக அணுக, பயன்படுத்த, மாற்றியமைக்க மற்றும் விநியோகிக்க அனுமதிக்கும் மென்பொருள் வகை. திறந்த மூல மென்பொருள், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அடுத்து விண்வெளியில் செயற்கைக்கோள்களை வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் இந்திய ராக்கெட் எது? PSLVயோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். எக்ஸ்பான்ஷன் கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த தொழில்நுட்பம் நிதி பரிவர்த்தனைகள் மூலம் சப்ளை சங்கிலி மேலாண்மை வரை பல்வேறு துறைகளில் பாதுகாப்பான பரவலாக்கப்பட்ட பதிவுகளை உருவாக்க பயன்படுகிறது? பிளாக் செயின். ஒரு குறிப்பிட்ட பணியை முடிக்க மனித உதவி இல்லாமல் சுயமாக செயல்படும் கணினி நிரலாக்கப்பட்ட இயந்திரங்கள் எவை? ரோபோட்ஸ். இந்தியாவில் தொலைத்தொடர்பு துறையில் ஒரு முக்கிய சுதேசமயமாக்கல் சாதனை எது? இந்தியாவில் தொலைத்தொடர்பு துறையில் ஒரு முக்கியமான சுதேசமயமாக்கல் சாதனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக 5G தொழில்நுட்பத்தை உருவாக்கி செயல்படுத்துதல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓனாக வந்து பார்த்திங்கன்னா 5G டெக்னாலஜியை உருவாக்கி அதை வந்து செயல்படுத்துறது தான் பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்பு துறையில் ஒரு சுதேசமயமாக்கலான சாதனை. அடுத்த கொஷின், செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு இந்தியா பயன்படுத்தும் கனரக ராக்கெட்டின் பெயர் என்ன? செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு இந்தியா பயன்படுத்தும் கனரக ராக்கெட்டின் பெயர் என்ன? GSLV Mark 3. அதாவது பார்த்திங்கன்னா GSLV Mark 3 இதான் வந்து பார்த்திங்கன்னா LV M3. இதை கூட ரெண்டில் எது ஒன்றால் இருக்கலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு உண்டானது. GSLV Mark 3யும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா LV M3 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செயற்கைக்கோளை ஏவுவதற்கு இந்தியா பயன்படுத்தும் கனரக ராக்கெட்டுகள். இந்த ரெண்டுமே GSLV Mark 3, LV M3. மனிதர்களை விண்வெளிக்கு செல்லும் இந்தியாவின் திட்டத்தின் பெயர் என்ன? ககன்யான் அப்படிங்கிறது மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்லும்
ஒரு இந்தியாவோட திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா ககன்யான். இது 50வது கொஷின். ஏஐ, பிக் டேட்டா, க்ளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் ஐஓடி போன்ற தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய எதிர்கால கணினி யுகத்தின் முக்கிய அம்சம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மாற்றம், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின். இதே பார்த்திங்கன்னா திரும்ப வந்து இதை கொடுத்துருக்க இந்த யூனிட்லேயே இன்னொரு 50 கொஷின் பார்த்திங்கன்னா சமீபத்திய ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் ஒரு மரபணு எடிட்டிங் கருவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்ஐஎஸ்பிஆர். இரண்டாவது கொஷின். இதில் இரண்டாவது அப்படிங்கிறப்ப 52வது கொஷின். 5G தொழில்நுட்பத்தின் மிக முக்கியமான அம்சம் மிக குறைந்த தாமதம் மற்றும் அதிக அலைவரிசை, அல்ட்ரா லோ லேட்டன்சி, அதுக்கப்புறம் ஹை பேண்ட்வித். அடுத்தது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையில் சமீபத்திய ஆண்டுகளில் மிகவும் பிரபலமடைந்துள்ள புதிய தொழில்நுட்பம் எது? மிதக்கும் சூரிய பண்ணைகள், ஃப்ளோட்டிங் சோலார் ஃபார்ம்ஸ். தானியங்கி வாகனங்கள் செயல்பட உதவும் முக்கிய தொழில்நுட்பங்களில் ஒன்று எது? லிடார் மற்றும் ரேடார் சென்சார்கள். லிடார் மற்றும் ரேடார் சென்சார்கள். லிடார் அண்ட் ரேடார் சென்சார்ஸ். அடுத்த கொஷின். சமீபத்திய கண்டுபிடிப்புகளில் மனித மூளைக்கும் கணினிகளுக்கும் இடையே நேரடி இணைப்பை உருவாக்கும் தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன? மனித மூளைக்கும் கணினிக்கும் இடையே நேரடி இணைப்பு, டைரக்ட் இன்டர்ஃபேஸ், இதை உருவாக்குற தொழில்நுட்பத்தின் பெயர் நியூராலிங்க் போன்ற மூளை கணினி இடைமுகங்கள், பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸஸ். நியூராலிங்க், பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸஸ். அடுத்து தொழில்நுட்பத்தின் சுதேசமயமாக்கல் மற்றும் புதிய தொழில்நுட்ப மேம்பாடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஆத்மநிர்பர் பாரத் முன்முயற்சியின் ஒரு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்து சுயசார்பு அடைவது. அடுத்த கொஷின். இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO, இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO உள்நாட்டிலேயே உருவாக்கி வரும் முக்கிய ஏவுகணை திட்டம் என்ன? அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகள். DRDO அப்படிங்கிறதுக்கு டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியில் இந்தியாவின் சுதேசமயமாக்கல் முயற்சிகளின் ஒரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாதார சேவைகளின் செலவுகளை குறைப்பது மற்றும் அணுகலை மேம்படுத்துவது. அடுத்த EV, இந்த மின்சார வாகன தொழில்நுட்பத்தை உள்நாட்டிலேயே மேம்படுத்துவதில் இந்தியா எந்த சவாலை எதிர்கொள்கிறது? பேட்டரி உற்பத்தி மற்றும் சார்ஜிங் உள்கட்டமைப்பு, பேட்டரி மேனுஃபேக்சரிங் அண்ட் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். விண்வெளி ஏவு வாகனங்களை உள்நாட்டிலேயே மேம்படுத்துவதன் முக்கிய நோக்கம் என்ன? விண்வெளி அணுகலில் தற்சார்பு மற்றும் செலவு குறைப்பு. விண்வெளி அணுகலில் தற்சார்பு மற்றும் செலவு குறைப்பு. அடுத்த கொஷின். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் CV ராமன். CV ராமன் தான் வந்து பார்த்திங்கன்னா இயற்பியலுக்காக நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர். இந்தியாவின் அணுசக்தி திட்டத்திற்கு அடித்தளமிட்ட விஞ்ஞானி ஹோமி ஜஹாங்கீர் பாபா. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டாவை ஏவுவதில் முக்கிய பங்காற்றியவர் விக்ரம் சாராபாய். இந்தியாவோட முதற்கே செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா ஆரியபட்டா. அதை ஆரியபட்டாவை வந்து ஏவுவதில், அதாவது அது அனுப்புறதில் முக்கிய பங்காற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய். போஸ் ஐன்ஸ்டீன் புள்ளியியல் கோட்பாட்டிற்கு பங்களித்த இந்திய விஞ்ஞானி. போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற கோட்பாட்டிற்கு பங்களித்த இந்திய விஞ்ஞானி சத்யேந்திரநாத் போஸ். இந்தியாவின் முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் பரம் 8000 உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றியவர் யார்? இந்தியாவின் முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் பரம் 8000 உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றியவர் விஜய் பி பாட்கர். அடுத்த கொஷின். மருத்துவம் மற்றும் உடங்கியலுக்கான நோபல் பரிசு பெற்ற இந்திய வம்சாவளி விஞ்ஞானி. மரபணு குறியீடு
பற்றிய பணிக்காக அறியப்பட்டவர் யார்? ஹர்கோவிந்த் குரானா. ஹர்கோவிந்த் குரானா. அடுத்து, கலிலியோ விண்மீன் மண்டலத்தின் தோற்றம் மற்றும் பரிணாம வளர்ச்சியின் கோட்பாடுகளுக்கு முக்கியமான பங்களிப்புகளை செய்த இந்திய வம்சாவளி வான இயற்பியலாளர் யார்? வான இயற்பியலாளர் யார்? சுப்பிரமணியன் சந்திரசேகர். அடுத்த கொஷின், இந்த கிரெஸ்கோகிராஃப் என்ற தாவர வளர்ச்சி அளவிடும் கருவியை கண்டுபிடித்த இந்திய விஞ்ஞானி யார்? ஜெகதீஷ் சந்திர போஸ். இந்தியாவில் முதல் செயற்கை இதயவால்வை வெற்றிகரமாக பொருத்திய அறுவை சிகிச்சை நிபுணர் யார்? டாக்டர் பாப்ஜே அட்வால். இந்தியாவில் முதல் செயற்கை இதயவால்வை வெற்றிகரமாக பொருத்திய அறுவை சிகிச்சை நிபுணர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பாப்ஜோ அட்வால். இவர் தான் பார்த்தீங்கன்னா முதல் செயற்கை இதயவால்வை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக பொருத்தியவர். இந்தியாவில் இன்டர்நெட் சேவைகளை அறிமுகப்படுத்துவதிலும் மென்பொருள் மேம்பாட்டிலும் முக்கிய பங்காற்றியவர் யார்? சாம் பிட்ரோடா. அடுத்த டாப்பிக்கில் தகவல் தொழில்நுட்பம் துறையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. கணினி வலையமைப்புகளில் VPN எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? VPN அப்படிங்கிறது விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான மற்றும் என்கிரிப்ட் செய்யப்பட்ட இணைப்பை வழங்க. இந்த பாதுகாப்பாக அதேமாரி என்கிரிப்ட் செய்யப்பட்ட இணைப்பை வந்து வழங்குவதற்காக VPN பயன்படுத்தப்படுகிறது. கொஷின் நம்பர் 22, வெப் 3.0 என்பது இணையத்தின் எதிர்கால கருத்தாகும். இது எந்த அம்சத்தில் கவனம் செலுத்துகிறது? இந்த வெப் 3.0ங்கிறது இணையத்தோட எதிர்கால கருத்து. இது வந்து எந்த அம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவலாக்கப்பட்ட இணையம், டீசென்ட்ரலைஸ்டு வெப் மற்றும் பிளாக் செயின் தொழில்நுட்பம். டீசென்ட்ரலைஸ்டு வெப் அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி. அடுத்து, தர பகுப்பாய்வியல் மெஷின் லேர்னிங் எந்த வகையில் முக்கிய பங்காற்றுகிறது? டேட்டா அனாலிட்டிக்ஸும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா மெஷின் லேர்னிங் இவை ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையில் வந்து முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா தரவு தொகுப்புகளிலிருந்து வடிவங்களை கண்டறிந்து முன்கணிப்புகளை செய்ய. அடுத்த கொஷின், சைபர் செக்யூரிட்டியில் என்டர் ட்ரேட் என்கிரிப்ஷன் என்கிரிப்ஷன் ஏன் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுப்பும் மற்றும் பெறும் நபர்களுக்கு மட்டுமே செய்தியை படிக்க அனுமதித்து மூன்றாம் தரப்பு அணுகலை தடுக்க. ஒரு செய்தி அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த செய்தி வந்து அனுப்புகிறவர், அதுக்கப்புறம் பெறுபவர், ரிசீவர் அண்ட் சென்டர் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியணும், ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா என் டு என் என்கிரிப்ஷன் முக்கியமானதாக கருதப்படுகிறது. எதில் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டியில். அடுத்து, தகவல் தொழில்நுட்பத்தில் ஆக்மெண்டட் ரியாலிட்டி AR என்பதன் பயன்பாடு என்ன? நிஜ உலக காட்சியில் டிஜிட்டல் தகவல்களை மேலெடுக்குவது. அடுத்த கொஷின் விண்வெளி பற்றியது. இந்தியாவின் இரண்டாவது நிலவு ஆய்வு மிஷன் சந்திராயன் 2வின் முக்கிய நோக்கம் என்ன? நிலவின் தென்துருவத்தில் தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரங்களை தேடுவது. நிலாவோட தென்துருவத்தில் வந்து தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரங்களை தேடுவதற்காக தான் நம்ம இரண்டாவது நிலவு ஆய்வு மிஷன் சந்திராயன் 2 முக்கிய நோக்கத்திற்காக செயல்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் உள்ள குப்பைகளை அகற்றுவதற்கான ஒரு புதிய தொழில்நுட்பம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பைகளை இந்த விண்வெளியில் உள்ள விண்வெளியில் இருக்கிற குப்பைகளை அகற்றுவதற்கான ஒரு புதிய தொழில்நுட்பம், விண்வெளியில் உள்ள குப்பைகளை அகற்றுவதற்கான ஒரு புதிய தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டிலைட் வலைகள், சேட்டிலைட் நெட்ஸ் மற்றும் ஹர்ஃபோன்கள் போன்ற செயலிகள் அந்த செயலிகளில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க குப்பைகளை அகற்றப்படுகிறது, விண்வெளியில் உள்ள குப்பைகள். அடுத்த கொஷின், விண்வெளி தொழில்நுட்பத்தில் ஸ்டார்லிங்க் போன்ற திட்டங்களின் முக்கிய பயன்பாடு என்ன? விண்வெளி தொழில்நுட்பத்தில் ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு திட்டங்களின் முக்கிய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய அதிவேக இணைய அணுகலை வழங்குவது. உலகளாவிய அதிவேக இருக்கிற சூப்பர் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா இணைய அணுகலை வழங்குவது.
அடுத்த கொஷின், விண்வெளியில் டெலிஸ்கோப்புகள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன? தொலைதூர விண்மீன் மண்டலங்கள், கிரகங்கள் மற்றும் பிற வானியல் பொருட்களை கவனிக்க. அடுத்து ரீயூசபிள் ராக்கெட் தொழில்நுட்பம். ரீயூசபிள் அப்படிங்கிற ரீயூசபிள் ராக்கெட் டெக்னாலஜி விண்வெளி ஆய்வுக்கு எவ்வாறு உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளி பயணங்களின் செலவை குறைத்து அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ள உதவுகிறது. இந்த விண்வெளிக்கு ஆகிற செலவை பயண செலவை குறைத்து அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ள உதவுகிறது. ரீயூசபிள் ராக்கெட் டெக்னாலஜி. ரீயூசபிள் ராக்கெட் டெக்னாலஜி. அடுத்த கொஷின், கணினி மென்பொருளில் அல்காரிதம். இந்த கணினி சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா அல்காரிதம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சிக்கலை தீர்க்க படிகள் அல்லது விதிகள் தொகுப்பு. ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்திங்கன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப், அதுக்கப்புறம் அதோட விதிகளோட தொகுப்பு. ரூல்ஸ் டு சால்வ் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம். அடுத்த கொஷின், கணினி வன்பொருளில் ஜிபியு கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் எதற்காக முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது? கிராஃபிக்ஸ் ரெண்டரிங், வீடியோ எடிட்டிங் மற்றும் மெஷின் லேர்னிங் போன்ற பணிகளுக்காக. ஜிபி பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் ரெண்டரிங், வீடியோ எடிட்டிங் மற்றும் மெஷின் லேர்னிங் போன்ற பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கணினியில் என்ன முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணினி வன்பொருள் மற்றும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கணினியில் என்ன முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணினி வன்பொருள் மற்றும் மென்பொருள் வளங்களை நிர்வகித்து பயனர் இடைமுகத்தை வழங்குவது. மேனேஜிங் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ரொவைடிங் எ யூசர் இன்டர்ஃபேஸ். அடுத்து, கணினி வலையமைப்புகளில் லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் என்பது எதை குறிக்கிறது? ஒரு குறிப்பிட்ட புவியியல் பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட அந்த இதுக்குள்ளே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா அது கொடுத்துருக்காங்க, ஒரு வீடோ ஒரு அலுவலகமோ அங்கே உள்ள ஒரு லோக்கலில் உள்ள கம்ப்யூட்டர்ஸை மட்டும் இணைக்கிற ஒரு நெட்வொர்க் தான் லேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அடுத்த கொஷின், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கணினிகளில் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? தரவுகளை திறமையாக சேமிக்க, மீட்டெடுக்க மற்றும் நிர்வகிக்க. இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எதற்காக பார்த்திங்கன்னா பயன்படுகிறது அப்படிங்கன்னா, டேட்டாஸை பார்த்திங்கன்னா எஃபிஷியன்ட்லி ஸ்டோர், ரெட்ரைவ் அண்ட் மேனேஜிங் த டேட்டா, இதுக்கு தான் பார்த்திங்கன்னா பயன்படுகிறது. அடுத்தது, இண்டஸ்ட்ரியல் ரோபோக்கள் உற்பத்தி துறையில் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்வுறாமல், அதாவது டயர்டாகாமல், துல்லியமாக, வேகமாக மீண்டும் மீண்டும் பணிகளை செய்வதற்காக இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி துறையில். அடுத்து, சர்வீஸ் ரோபோக்கள் எந்த துறைகளில் அதிக பயன்பாட்டில் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருந்தோம்பல், சுகாதாரம் மற்றும் சில்லறை வர்த்தகம். ரோபோக்களின் சென்சார்கள் எதற்காக பயன்படுகின்றன? சுற்றுச்சூழலை பற்றிய தகவல்களை சேகரிக்க, உதாரணமாக தூரம் மற்றும் வெப்பநிலை. ஹியூமனாய்டு ரோபோக்கள் என்றால் என்ன? மனிதனை போன்ற உடல் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை கொண்ட ரோபோக்கள், அதுதான் பார்த்திங்கன்னா ஹியூமனாய்டு ரோபோட்ஸ். ரோபோட்டிக்ஸில் மெஷின் விஷன் ரோபோட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா மெஷின் விஷன் தொழில்நுட்பம் எதற்கு உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோக்களுக்கு சுற்றுச்சூழலை பார்க்கவும் மற்றும் பொருட்களை அடையாளம் காணவும் மெஷின் விஷன் ரோபோட்டிக்ஸில் அந்த தொழில்நுட்பத்தில் பயன்படுகிறது. அடுத்து, மெட்டாவர்ஸ் என்ற கருத்து எந்த தொழில்நுட்பத்தின் ஒருங்கிணைப்பை உள்ளடக்கியது? மெய்நிகர் உண்மை, ஆக்மெண்டட் ரியாலிட்டி மற்றும் பிளாக் செயின். ஏஆர், விஆர் அண்டு பிளாக் செயின். விஆர் அப்படிங்கிறது விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஏஆருங்கிறது ஆக்மெண்டட் ரியாலிட்டி, அதுக்கப்புறம் பிளாக் செயின். இதில் பார்த்திங்கன்னா இந்த மெட்டாவர்ஸ் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் இந்த கருத்துக்களை ஒருங்கிணைத்து கொண்டுள்ளது. அடுத்த கொஷின், சைபர்
சைபர் பிசிக்கல் சிஸ்டம் சிபிஎஸ் சைபர் பிசிக்கல் சிஸ்டம் என்பது எதை ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உலகம் மற்றும் டிஜிட்டல் உலகம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்கிறது. உடல் உலகம் டிஜிட்டல் உலகம் சைபர் பிசிக்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கல் சிஸ்டம் சைபர் பிசிக்கல் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா உடல் உலகம் மற்றும் டிஜிட்டல் உலகம் ரெண்டையும் இணைக்கிறது அதாவது ஒருங்கிணைக்கிறது. நவீன கணினி உலகில் தரவு பாதுகாப்பு மற்றும் தனியுரிமைக்கு எந்த தொழில்நுட்பம் மிகவும் முக்கியமானது? என்கிரிப்ஷன். அடுத்தது விண்வெளி பயணங்களில் விண்வெளி வீரர்கள் சுவாசிப்பதற்கும் மின்சார உற்பத்தி செய்வதற்கும் எந்த தொழில்நுட்பம் பயன்படுகிறது? எரிபொருள் செல்கள் ஃபியூல் செல்ஸ். 45வது கொஷின். ஸ்மார்ட் சிட்டிகள் என்ற கருத்தில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஐஓடியின் முக்கிய பங்கு என்ன? நகர சேவைகளை மேம்படுத்துதல், வளங்களை திறமையாக நிர்வகித்தல் மற்றும் குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல். ஆப்ஷன் பி. 46வது கொஷின் அதாவது 96வது கொஷின். நானோ டெக்னாலஜி என்பது எந்த அளவிலான பொருட்களை கையாளுகிறது? அணு மற்றும் மூலக்கூறு அளவிலான பொருட்கள் 1 முதல் 100 நேனோமீட்டர் வரை உள்ள பொருட்களை கையாள்கிறது. 1 முதல் 100 நேனோமீட்டர் நானோ தொழில்நுட்பம் 1 முதல் 100 நேனோமீட்டர் வரை உள்ள பொருட்களை கையாளுகிறது. 47வது கொஷின். எட்ஜ் கம்ப்யூட்டிங். இந்த கம்ப்யூட்டிங் ஏற்கனவே நிறைய கம்ப்யூட்டிங் பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே க்ளவுட் கம்ப்யூட்டிங் மாதிரி எட்ஜ் கம்ப்யூட்டிங் எதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரவு மூலத்திற்கு டேட்டா சோர்ஸ் அதாவது தரவு மூலத்திற்கு அருகில் தரவு செயலாக்கத்தை மேற்கொள்ள தாமதத்தை குறைத்து வேகத்தை அதிகரிக்க. டு பெர்ஃபார்ம் டேட்டா ப்ராசஸிங் க்ளோசர் டு தி டேட்டா சோர்ஸ், ரெடியூசிங் லேட்டன்சி அண்ட் இன்க்ரீசிங் ஸ்பீட். 48வது கொஷின். 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தின் ஒரு முக்கிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கலான வடிவமைப்பு கொண்ட பொருட்களை விரைவாகவும் திறம்படவும் உருவாக்குவதற்காக 3D பிரிண்டிங் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. 49வது கொஷின். பசுமை தொழில்நுட்பம் கிரீன் டெக்னாலஜி என்பதன் முக்கிய நோக்கம் என்ன? சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைத்து நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துதல். இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக்ஸ் தொழில்நுட்பம் எந்த வகையில் பாதுகாப்புக்கு உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட உடல் பண்புகள் அதாவது கை விரல் ரேகை, முகம், கருவிழி இதன் மூலம் அடையாளத்தை சரிபார்க்க தான் பயோமெட்ரிக்ஸ் தெரியும். பயோமெட்ரிக்ஸ் இந்த வகையில் உதவுகிறது. தொழில்நுட்பத்தில் இவ்வாறாக உதவுகிறது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 8வது யூனிட்டுக்கு உண்டான ஒரு 100 கொஷின் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு சஜஷன், ஃபீட்பேக், கரெக்ஷன் ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். இன்னும் ஒரு 2 யூனிட்டு தான் இருக்குது. இந்த 2 யூனிட்டு பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 2 யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் முடிஞ்சிடும். இந்த 10 யூனிட்டையும் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு 10 கொஷின் இருக்குது. அந்த 10 கொஷினில் ஓரளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ண முடியும். டைம் இருக்கும் பட்சத்தில் திரும்ப பார்த்தீங்கன்னா 10 யூனிட்டும் சேர்த்து ஒரே வீடியோவாக முடிஞ்ச மட்டும் எவ்வளோ கொஷின் தர முடியுமோ கம்பைன் பண்ணி கொடுக்கணும். இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு யூனிட்டும் கொடுத்த மாதிரி இந்த 10 யூனிட்டுக்கும் சேர்த்துமே ஒரு டெஸ்ட் மாதிரியோ ஒரு கொஷின் மாதிரியோ உங்களுக்கு திரும்பவும் தரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பார்த்துட்டு நீங்கள் என்ன ஒரு சஜஷன் இருந்தாலும் சொல்லலாம். தேங்க்யூ.